இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு மூலதனம் வந்து அந்த நம்ம கேபிட்டல் தான். ஸோ அதை நம்ம எவ்வளோ அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்க முடியும். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வராமல் அவங்க எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சார் இந்த ப்ராஃபிட் வர டைமில்? யாரெல்லாம் வந்து கன்சிஸ்டன்ட் பண்ண போனால் எனக்கு மாதம் எவ்வளோ வேணும் இல்லை வாரம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா இதுக்கு மேலேயே ப்ராஃபிட் வரும்ன்ற மாதிரி ஏர்ஜெலாம் வரும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிஸ்டம் வந்து அதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். சிஸ்டம் எதுக்கு இருக்குன்னா ஜீமோ நேயர்களுக்கு வணக்கம். ட்ரேடிங்கில் பணம் இல்லாமல் இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா ரொம்பவே கஷ்டம். லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இன்னைக்கு இந்த மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பேச போகிறோம். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடரான மரிய சுந்தரபாண்டியன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து மணி மேனேஜ்மெண்ட் பற்றி இன்னைக்கு வந்து பேச போகிறோம். நம்ம எவ்வளோதான் வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்தாலும் மணி அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாகவே இருக்குது சார் டெய்லியும். ஸோ வந்து பணம் அப்படின்றது உங்கள் பார்வையில் நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ பணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது பணத்தோட. அது வந்து நிறைய விஷயங்கள் சார்ந்தது. இப்போது நம்மளோட சைல்ட்ஹுட்டில் இருந்து நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க பணத்துக்கு, இல்லை நம்ம வந்து எத்தனை விஷயங்களில் விட்டு கொடுத்துருக்கோம் பணம் காரணமாக. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பணம் சம்பாதிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நிறைய இடத்துல நம்மளோட இது மாறிக்கிட்டே வரும். ஸோ எல்லாத்தோட இதுவே யூனிக்காக தான் இருக்கும். எல்லாத்தோட ரிலேஷன்ஷிப் வித் மணி வந்து யூனிக்காக தான் இருக்கும். இப்போ என்னை பொறுத்தளவில் மணி வந்து ஒரு ஃப்ரீடம். அது வந்து நம்ம மணி வந்து ஈவில், இந்த மணி வந்து தப்புன்ற மாதிரி இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்காமல் மணி வந்து நமக்கு என்ன கொடுக்கணும், ஃப்ரீடம் கண்டிப்பாக கொடுக்கும். மணி யார்கிட்ட நிறையா இருக்கும், அவங்களுக்கு டைம் ஃப்ரீடம் இருக்கலாம், ஏதாவது வந்து வேலை பிஸ்னஸ் எங்கே வேணால் பண்ணுற மாதிரி லொக்கேஷன் ஃப்ரீடம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுக்கறது வந்து பணம்ன்ற இருக்கிறனால நம்ம வாழ்க்கையை நிறையா என்ஜாய் பண்ணுறதுக்கும் வாழ்க்கையில் நிறைய வாழ்கிறதுக்குமே, அதாவது நம்ம லைஃப்பை நல்லா வாழ்கிறதுக்குமே பணம் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து நம்ம எது வழியில் ஈட்டினாலுமே வந்து நம்ம அதை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ இப்போ ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ட்ரேடர்ஸ் பழக்கம் இருக்கிறனால ட்ரேடிங்லேருந்து வர பணமும் வந்து வேறு மாதிரியும், அவங்க உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை வேறு மாதிரியும் பார்ப்பாங்க. ஸோ என்னோடய ஐடியாவில் வந்து இது ரெண்டுமே நமக்கு வர பணம் தான். இது வந்து நம்ம ட்ரேடிங்லேயும் வந்து நமக்கு வந்து சும்மா வர்றது கிடையாது. ட்ரேடிங்கில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி 91% லூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேடிங்கில் பணம் வருது அப்படின்னா நம்மளோட டிசிப்ளினோட நம்மளோட நிறையா எஃபர்ட்ஸ் வந்து பின்னாடி நம்ம போட்டிருக்கோம். அதாவது பேக் டெஸ்ட் பண்ணுறதுலையும் சரி, நம்ம ட்ரேட் பண்ணுறதுலையும் சரி, இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் நிறைய பெயினை கோ த்ரூ பண்ணுற இது இருக்குது. ஏன்னா ட்ராடவுனை கோ த்ரூ பண்ணுறது ஒரு சின்ன ப்ராசஸ் கிடையாது. நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரனால மார்க்கெட் வந்து அது நமக்கு கொடுக்குற அது பே மாதிரி நம்ம நினச்சிட்டு, ஸோ மணியை வந்து எப்போ இதில் வந்தாலும் ட்ரேடிங்கில் வந்தாலும் சரி, எங்கே வந்தாலுமே சரி, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அதை க்ரோ பண்ணுறதும் நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ட்ரேடிங் வந்து பண்ணுறாங்க, அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து ரொம்ப வந்து மேக் இட் ஈஸியான ஒரு அமௌண்ட்டாக வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு ட்ரேடர் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரொம்ப வந்து ஒரு ஈஸியான அமௌண்ட்டாக பார்க்கறது சாதாரண விஷயமா, அது கரெக்டாக இல்லை அவங்க அப்படி பார்க்கக்கூடாதா? உங்களோட பார்வையிலேருந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து ட்ரேடிங்லேருந்து வரதோ ஈஸி மணி நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து ட்ரேடிங்லேருந்து வர பணமும் நம்ம வேறு எந்த விஷயம் பண்ணிட்டு வர பணமும் எல்லாமே வந்து ஈக்குவல் இது தான். ஸோ இது வந்து எப்படி ஏன் இந்த கண்ணோட்டம் வருது அப்படின்னா, இதை வந்து ஒரு பிஸ்னஸாக யாருமே பார்க்குறதில்ல. ஏன்னா வந்து இதை வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரியோ இல்லை வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மணி, ஒரு சைடு கிக்காக அந்த மாதிரி பார்க்குறதுனால இதுலேருந்து வரது எல்லாமே வந்து செலவுக்குரியது. இல்லாட்டா இதை வந்து நம்ம அனாவசிய செலவு பண்ணலாம். இப்போ நான் ட்ரேடிங் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்துன்னா பார்ட்டி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து அது உழைச்சி வர சம்பளத்துலேருந்து சும்மாலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இதில் வந்ததுன்னா அது வந்து எக்ஸஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது எக்ஸஸ்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கடினமான பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸை விட கஷ்டமான பிஸ்னஸ்ஸு. இதில் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிற பிஸ்னஸ்ஸு. இதில் உங்களுக்கு பணம் வருதுன்னா நீங்கள் மிச்ச இடத்துல வர பணத்தை விட இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வந்து க்ரோ பண்ணுறதுக்கான இதை பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து அவங்க கண்ணோட்டம் வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ்ன்ற கண்ணோட்டம் இல்லை. அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இது வந்து ஒரு சைடு இதாக பார்க்குறனால தான் இதுலேருந்து வரதெல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா பணமாக நினச்சிட்டு அதை செலவு பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. லூஸ் பண்ணும்போது அதே மாதிரி போகும். ஸோ நம்ம ஈட்டுற எல்லாமே ட்ரேடிங்லேருந்து பண்ணுறது எல்லாமே வந்து எல்லாமே நமக்கு உடனே நம்ம கையில் இருக்க போகிறது. அது கொஞ்சம் ட்ராடவுன்ஸ் வரும், அப்புறம் மறுபடியும் அது வந்து க்ரோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு பேப்பர் மணியாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுமே தவிர அது வந்து நம்ம கையில் இருக்கிற மணியாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹிஸ்ட்ரியிலையோ நம்ம எல்லா பெரிய பெரிய பணக்காரங்களோட இப்போ இந்த பில்லியனர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட்ஒர்த்தை கிராஃபாக போட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். இப்போ பெரிய பெரிய பில்லியனர்ஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி இருக்கும், அப்புறம் மறுபடியும் வந்து 30 கோடி ஆகும், மறுபடியும் வந்து 1000 கோடி போகும்,
ஸோ பேப்பர் மணியாக இருக்கும்போது தான் இந்த வாலட்டிலிட்டி இருக்கும். அதை எப்போ வந்து அவங்க பணமாக மாற்றி கேஷாக மாற்றி பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளேயோ இல்லை அவங்க செலவுக்கான இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களோ அது வந்து வெல்த் அப்படியே காணாமல் போயிடும். ஸோ வந்து நம்ம ட்ரேடிங்கில் வர பணம் எல்லாமே ஒரு பேப்பர் மணி நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா அதை சிஸ்டம்குள்ளேயோ ஒரு ட்ரேடிங்குள்ளேயோ இருக்கும்போது தான் வந்து க்ரோ ஆகும். அதை வந்து நான் எப்போ வெளியில் எடுத்து செலவு பண்ணுறோமோ அப்போ வந்து அதை வந்து திருப்பி வந்து நம்ம ஒரு நார்மல் இது மாதிரி மாறிடும். ஸோ அதனால் வந்து நம்ம இதை ஒரு பிஸ்னஸாகவும் இது ஒரு கம்பவுண்டிங் மிஷினாகவும் ட்ரீட் பண்ணோம்னா அந்த மணியை வந்து நம்ம வேறு எங்கேயாவது ஈட்டுற மணியோ அதையும் வந்து ஈக்குவலாக நம்ம பார்ப்போம். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் உங்களோட ட்ரேடர் எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் சொன்னீங்க. ஸோ வந்து ஒரு ட்ரேடர் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு வெப்பனாக பார்க்கணுமா, இல்லை அது வந்து எமோஷன்ஸ் கூட அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணுமா சார்? எப்படி அவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும்? இது வந்து கண்டிப்பாக ஒரு வெப்பனாக தான் பார்க்கணும். இது வந்து நம்ம ஒரு ட்ரேடிங்கில் வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் தேவைப்படாது. பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு ப்ரொஃபஷனுக்கு போகணுன்னா அவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இல்லைன்னா நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை விஷயத்தை கற்றுக்கணும். இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு மூலதனம் வந்து அந்த நம்ம கேபிட்டல் தான். ஸோ அதை நம்ம எவ்வளோ அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்க முடியும். எஜுகேஷன், இந்த குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே வந்து நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். நம்ம பணத்தை வச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்குமோ எல்லாத்தையும் நம்ம உள்ளே தான் கற்றுக்க முடியும். பணத்தை வந்து ஒரு இமோஷனாக பார்க்காம அது வந்து இது ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ண போகிறோம். அந்த பிஸ்னஸுக்கு வந்து பொருள் வாங்கணும். இப்போ நம்ம ட்ரேடிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பொருள் தான் வாங்க போகிறோம். அது வந்து பொருள் வந்து ஒரு ஃபிசிக்கல் பொருளாக இல்லாமல் ஒரு கான்ட்ராக்டாக இருக்குது, இல்லை ஒரு ஷேராக இருக்குது. ஸோ அதை வாங்குகிறோம், அதை ஒரு நல்ல விலைக்கு விற்கிறோம். ஸோ அதுக்கு மூலதனம் வந்து நமக்கு இந்த பணம் தான். ஸோ இந்த பணத்தை வந்து ஒரு டூலாகவும் பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறன்ற மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணுமே தவிர அந்த பணத்தை ஒரு இமோஷனலாக நம்ம ஒரு இதில் போய் அணுகினோன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஒரு ட்ரேடர் வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த மணியில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகுது. ஸோ வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே அப்படி தான் இருப்பாங்க. ப்ராஃபிட் வரும்போது ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் வராமல் அவங்க எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சார் இந்த ப்ராஃபிட் வர டைமில்? ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இது வந்து அந்த பணத்தை வந்து நம்ம ஒரு பேப்பராக தான் பார்க்கணும். அது வந்து நமக்கு உடனே எடுத்து செலவு பண்ணுற ஒரு விஷயம் அதை பார்க்காம அது எவ்வளோ நாள் நம்ம சிஸ்டம்குள்ளேயே அதை விடுறோமோ அவ்வளோதான் நம்ம வந்து பணம் வந்து க்ரோ பண்ண முடியும் சிஸ்டமில். ஏன்னா நம்ம ட்ரேடிங்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை. நம்ம அதை வந்து எவ்வளோ வருஷம் பண்ணோன்னா தான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிக் ஆகும்போது தான் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காம்பவுண்டிங் எஃபெக்ட் வேணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த எல்லா பணத்தையும் ஈக்குவலாக தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்ததுக்கு அது நாளைக்கு திருப்பி மார்க்கெட் அதை திருப்பி கொஞ்சம் வாங்கும், திருப்பி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து ஈக்குவலாண்டாக நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக. இப்போ வந்து இதை ஒரு நம்பராக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு எடுத்து நான் எக்ஸலில் போடுறேன், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அடுத்த நாள் லாஸ் வருதும், அடுத்த நாள் ப்ராஃபிட் வரலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்பராகவே பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வந்து காம்பவுண்டிங்கான டைமை விட்டால் தான் வந்து இந்த பணம் வந்து பெரிய பணம் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நம்பராக தான் பார்க்கணும். இது ஒரு ரிசல்ட்டாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய இது ஒரு அவுட்கமாக பார்க்க தேவையில்லை. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மணியை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு வெப்பன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகும்போது ப்ராஃபிட் வரும்போது அந்த ட்ரேடர் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும்போது அதை ஜஸ்ட் நம்ம ஒரு பேப்பராக மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ வந்து ஒரு ட்ரேடர் வந்து இதை எப்படி அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பணம் கண்டிப்பாக முக்கியம்தான். ஏன் வந்து பேப்பராக பார்க்கணும் அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து டிட்டாச்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போ நமக்கு டெய்லி வர ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து நம்ம எவ்வளோ தூரம் டிட்டாச்சாக இருக்கோமோ அந்தளவுக்கு தான் நம்ம சிஸ்டம் வந்து அவ்வளோ தூரம் ஒரு நாள் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த பணத்தை வந்து ஒரு பணமாக பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன். இப்போ வந்து ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு 15-20 ரூபா வந்திருக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மலாக வந்து என்ன எப்படி பார்ப்போம்னா அதில் என்ன வாங்கலாம், அதில் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 5 லட்ச ரூபா வருதுன்னா அது ஒரு சின்ன ஒரு கார் வாங்கலாம், இல்லை ஒரு 10 லட்ச ரூபா தான் அதில் ஒரு கார் வாங்க முடியும். இந்த மாதிரியான இதில் தான் நம்ம போக முடியும். அதை வந்து எப்போ வந்து நம்மளோட மணி அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோமோ நம்ம வந்து எப்போவுமே அதை எப்படி கன்சியூம் பண்ணலாம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு தான் நம்ம போவோம். ஸோ அது பேப்பர் மணின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம ஏன் வரணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கணும். எப்போ நம்ம வந்து இந்த மணியை பேப்பர் மணியாக கன்சிடர் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அது க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் வந்து அது க்ரோ ஆகும். ஸோ நம்ம அதை வந்து பேப்பர் மணியாகவே கன்சிடர் பண்ணும்போது நம்ம ட்ரேடிங்கில் வர ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நம்ம பேப்பர் மணி அது வந்து நம்மக்கிட்ட ஆக்சஸ் கிடையாது, அது வந்து நம்ம எவ்வளோ தூரம் சிஸ்டம்குள்ளேயே வச்சுருக்கோமோ அப்போ தான் வந்து நான் அது க்ரோ ஆகுன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம ஏன் வரோம் அப்படின்னா ஏன்னா
பேப்பர் மணின்றது வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு 10,000 வருதுன்னா நாளைக்கு அதுலேருந்து ஒரு 4,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு இன்னொரு 15,000 அதுலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சிஸ்டம் வந்து ஃபுல்லாக ரன் பண்ணிவிட்டு ஒரு இயர் எண்டில் நம்ம பார்க்கும்போது தான் வந்து என்ன வந்து நம்ம எடுத்து டேக்ஸ் கட்டுறோம், எவ்வளோ நமக்கு வித்ட்ரா பண்ணிக்கிறோம், எவ்வளோ திருப்பி சிஸ்டமில் விடுறோம், அதுதான் அந்த இடத்துல தான் வந்து அது ரியல் மணியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மைண்ட் செட் நம்ம வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம இயர் எண்டு வரைக்கும் அது வந்து ஒரு பேப்பர் மணி தான். அது வந்து நம்ம ஒரு எக்ஸலில் காமிக்கிற நம்பர் தான். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர். அதை வந்து நம்ம டெய்லி எக்ஸலில் போட்டுகிட்டே வருவோம். இயர் எண்டில் வரும்போது அது எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம சந்தோஷமாக வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப வந்துட்டு நல்லாவே சொன்னீங்க. பட் நீங்கள் சொன்ன அந்த மைண்ட் செட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் நடைமுறையில் சொல்கிறத வந்து உடனே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அந்த மைண்ட் செட் வர்றதுக்கு என்ன ரூல்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது ரொம்ப சரிதான். ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்குறதுலே பார்த்தீங்கன்னா 0.1% தான் வந்து பெரிய பணம் பண்ண முடியுது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து ரிஸ்க்கு வந்து ரொம்ப அவர்ஸ் பண்ணிட்டு மாட்டாங்க. அதாவது ரிஸ்க்கு எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ரிஸ்க்கு வந்து எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட வெல்த்தும் நிறைய கீழே போக மேலே வரும். ஆனால் எக்ஸ்பெனன்ஷியல் க்ரோத் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மைண்ட் செட் வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வராது. அது வந்து நம்ம முயற்சி போட்டால் தான் வரும். இந்த ஸ்டடி பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு ஸ்டடி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க. அவங்களோட புக்ஸு, பாட்காஸ்ட்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் நாள் கொஞ்சம் அதில் அந்த இதில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விஷுவலைஸும் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய ஆளுகளோட நெட்வொர்க் இந்த மாதிரி தான் போகுது, அதனால தான் அவங்களால பண்ண முடியுது. அவங்க வந்து 0.01% ஏன் இருக்காங்கன்னா இந்த மைண்ட் செட் அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்றது நாம கன்வின்ஸ் பண்ண நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை தான் வந்து நம்மளை வந்து ஆக்சுவலாக கெடுக்குது. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்னென்னா நம்மளை வந்து சர்வே பண்ண வைக்கணும், நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கான எல்லா ஷார்ட் டேர்மில் என்னென்னலாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அதுக்கு தான் நம்ம ஊக்கம் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து டைமும் அதுக்கான மெட்டீரியல்ஸும் அதுக்கான கான்டென்ட் நம்ம வந்து வாட்சிக்கிட்டே இருந்தோம். நிறையா அது சம்மந்தமான விரல் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான புக்ஸ் நிறையா ரீட் பண்ணுறோம், பாட்காஸ்ட் கேட்குறோம். அப்புறம் அதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம தேடி தேடி பார்க்க நமக்கு வந்து ஓரளவு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மைண்ட் செட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் அது ஓவர் நைட்டில் வராது கண்டிப்பாக. ஆனால் அது வந்து நம்மளால் மாற்றக்கூடிய மைண்ட் செட் தான் அது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க ப்ராஃபிட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. மைண்ட் செட் வந்து அந்த மணியை ஹேண்டில் பண்ணுறதுல என்ன மாதிரியான மைண்ட் செட் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ வந்து ப்ராஃபிட் வருது, அதே மாதிரி லாஸும் வரும். ஸோ அந்த லாஸ் வரும்போது பேனிக் ஆகாமல் எப்படி வந்து அந்த மணியை ஹேண்டில் பண்ணுறது, அந்த டைம் வந்து அவங்க எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம ப்ராஃபிட்டை வந்து அவங்களால பேப்பர் ப்ராஃபிட்ன்றதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா லாஸையும் அவங்களால ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட்டையே வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அதே தான் லாஸும் பார்க்கணும், லாஸ் எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் ப்ராஃபிட்டையும் பார்க்கணும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அதாவது வந்து லாஸஸ் இருக்கிற சிஸ்டமோ லாஸஸ் இருக்கிற மார்க்கெட்டில் தான் வந்து பணம் பண்ண முடியும். ஏன்னா லாஸஸ் இல்லாத மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் ரிஸ்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ எஃப்டியில் வந்து எல்லாருமே பணம் பண்ண முடியும். அதுக்கு சில ஸ்கில்ஸோ சில செட் ஆஃப் நாலேஜோ தேவைப்படாது. எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் இருக்கோ அங்கே தான் வந்து ரிவார்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு லாஸையும் நம்ம எப்படி பார்க்குறோம்னா இது வந்து நமக்கு ரிஸ்க் எடுக்கிறோம், இந்த ரிஸ்க்குக்கான ரிவார்டு கண்டிப்பாக வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ட்ரேடிங்கில் வந்து என்னென்ன லாஸ் வந்தாலும் இது வந்து நம்ம லாஸ்ன்னு சொல்லாமல் அதை ட்ரா டவுன்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து இந்த லாஸ்ன்ற வேர்டே வந்து நமக்கு தப்பாக இருக்காது. அது எப்போ லாஸ் அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே குவிட் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் அது லாஸு. நீங்கள் சிஸ்டம்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு டிப்பு தான், அது ஒரு ட்ரா டவுன் தான். அதை வந்து நம்ம அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இதையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே சார், இப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்து கேபிட்டலை க்ரோ பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் ரொம்ப முக்கியமா, இல்லை அந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியமா? ட்ரேடிங்கில் எது முக்கியம் சொல்லுங்கள். இப்போ ட்ரேடிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இமோஷன்ஸ் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஏன் நிறைய பேர் இதில் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யாருக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நிறைய தப்புகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனில் வராங்க. சில பேர் வந்து எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் வந்து நான் கம்பவுண்டிங் பண்ணணுன்னு வராங்க. யாரெல்லாம் வந்து கன்சிஸ்டன்ட் பண்ண போனால் எனக்கு மாதம் எவ்வளோ வேணும் இல்லை வாரம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய தப்புகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மார்க்கெட் மீட் பண்ணாது, கண்டிப்பாக மீட் பண்ணாது. ஏன்னா அப்படி அவ்வளோ ஈஸியான இடமா இருந்ததுன்னா எல்லாருமே பணம் பண்ணிடுவாங்க. இதில் மார்க்கெட் வந்து எப்பப்பெல்லாம் யாரெல்லாம் அடிக்கணும், எப்பப்பெல்லாம் யாருக்கு ரிவார்ட் பண்ணுன்ற இதை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு சைக்கிளில் அது பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளோட வேலை என்னென்னா அந்த சைக்கிள் ஃபுல்லாத்தையும் நம்ம ரன் பண்ண, சைக்கிள் ஃபுல்லாத்தையும் நம்ம உள்ளே இருக்கணும். நம்ம ஆள் உள்ளே இருந்தோனாலே நமக்கான ரிவார்டு வர டைமில் நமக்கும் ரிவார்டு வந்துடும். உள்ளே இருக்கணும், மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கணும், நீடிச்சு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் வந்து நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ட்ரெண்டிங் டைமில் மார்க்கெட்டே நிறைய ரிவார்டு கொடுக்கும்.
ட்ரெண்ட் ஆகாத டைமில் நம்ம சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரிவார்டு நம்ம மார்க்கெட்டே கொடுத்துரும். நம்ம குறிக்கோள் வந்து கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுல வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா நமக்கு ரிவார்டு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். மார்க்கெட் ஆல்வேஸ் ரிவார்ட்ஸ் டிசிப்ளின்டு. ஓகே சார், இப்போ நீங்கள் பேசும்போது முன்னாடியே சொல்லியிருந்தீங்க எப்படி வந்து அமௌண்ட்டை வந்து பார்க்கணும், ட்ரேடர் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ட்ரேடிங் மூலயமா வர அமௌண்ட்டை வந்து அந்த ட்ரேடர் வந்து அவங்களோட பர்சனல் அமௌண்ட்டாக வந்து பார்க்கணுமா, இல்லை வந்து அது ஒரு பிஸ்னஸ் அமௌண்ட்டாக வந்து பார்க்கணுமா சார்? கண்டிப்பாக வந்து இது ஒரு பிஸ்னஸ் அமௌண்ட்டாக தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வர ப்ராஃபிட் வந்து அவங்களோட ப்ராஃபிட் நம்ம நினச்சிக்க மாட்டாங்க. அது பிஸ்னஸோட ப்ராஃபிட்டு. பிஸ்னஸ் நடத்தணும்னா அந்த ப்ராஃபிட்டு கண்டிப்பாக பிஸ்னஸ்க்குள்ளே தான் இருக்கணும். நிறைய பேர் சம்பளம் கொடுக்கணும், புது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், பிஸ்னஸை க்ரோ பண்ணணும், பிஸ்னஸோட அடுத்த இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும்னா அது பிஸ்னஸ் பணமாக தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினான ரிட்டர்ன்ஸோ மெயினான வெல்த் பில்டிங் எஃபர்ட்ஸ்லாம் எப்போ வரும்னா அது காம்பவுண்ட் பண்ணும்போது தான். ஸோ காம்பவுண்டிங்கிறது வந்து நம்ம வர ப்ராஃபிட்டை வந்து நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டு நம்மளே செலவு பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி அதை பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பர்சனல் இது பிஸ்னஸ் மாதிரி பார்த்தோன்னா அது வந்து அதுக்கான க்ரோத் வந்து அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதில் வர பணம் எல்லாமே வந்து நிறையா உள்ளுக்குள்ளேயும் வந்து ஒரு சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆல்கோ ரன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டினா வேறு அதுக்கான செலவு பண்ணும்போது இது வந்து சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும், உங்கள் மணி வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அப்போ வந்து பர்சனல் மணியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஓகே சார், இப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்து டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நடக்கும். ஸோ அதனால் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நடக்கும்போது அவங்களோட மனநிலையை வந்து அவங்க எப்படி வச்சுக்கணும், என்ன ரூல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், மைண்ட் செட் எப்படி கிளியராக வச்சுக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து வர வர நம்ம ரியாக்ட் பண்ணுறது வந்து நம்ம நார்மலாக தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பணம்ன்றது முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால நம்ம வந்து இமோஷனல் கனெக்ட் இருக்குது. ஸோ அந்த பணம் வந்து காப்பாற்றணும், அந்த பணத்தை வந்து நம்ம சிஸ்டம்குள்ளேயே வச்சுருந்தோம்னா திருப்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற பயத்தில் தான் நிறைய பேர் அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுறதோ இல்லாட்டினா வந்து ட்ரேடை கட் பண்ணுறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அந்த சிஸ்டமில் நம்பிக்கை வைக்கணும். சிஸ்டமில் நம்பிக்கை வச்சு இந்த சிஸ்டம் வந்து நமக்கு வந்து இந்த லாங் ரனில் எவ்வளோ நாள் இந்த சிஸ்டம் ரன் பண்ணுறோமோ அப்போது தான் நமக்கு ப்ராஃபிட் வரும்ன்றதை அவங்க நம்பிக்கை வச்சு ரன் பண்ணால் தான் வந்து அது பண்ண முடியும். இல்லாட்டி நான் வந்து இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ட்ரேடிங் மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ப்ராஃபிட் வர அதை வந்து வித்ட்ரா பண்ணுறதோ இல்லாட்டினா பொசிஷனை கட் பண்ணுறதோ இந்த மாதிரி இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸில் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கில் ஒரு ரூல் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து கஷ்டமாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எப்போ ஒரு தப்பை பண்ண போகிறோமோ அப்போ தான் வந்து நம்ம ரொம்ப யோசிப்போம். ஒரு வாட்டி அதை தாண்டிட்டோம், அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக அந்த தப்பை திருப்பி பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் யாராவது இந்த மாதிரியான இது பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து வித்ட்ரா பண்ணுறதோ இல்லைன்னா ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு சிஸ்டமை மாற்றுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் டைம் அந்த ஏர்ஜ் வரும்போதே வந்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு வாட்டி நம்ம அதுக்கு அதை பண்ணிட்டோம், அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து நம்ம ஈஸியாக வந்து அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரியான தாட்ஸ் வர்றது வந்து இயல்பு தான். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வரும். பெரிய ட்ரேடர்ஸ் நம்ம 10 வருஷம் 20 வருஷம் பண்ணுறவங்களுமே வந்து சில டைம் வந்து ஒரு ஏர்ஜ் வரும், இந்த மாதிரி இதை ப்ராஃபிட் புக் பண்ணிடலாமா, இது மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லையே, இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு இதுக்கு மேலேயே ப்ராஃபிட் வரும்ன்ற மாதிரி ஏர்ஜ்லாம் வரும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிஸ்டம் வந்து அதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். சிஸ்டம் எதுக்கு இருக்குன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை மேக்ஸிமம் எப்படி கொண்டு போகலான்றதை அது டிசைட் பண்ணிக்குவோம். நம்ம வேலை வந்து அந்த சிஸ்டமை ரன் பண்ணுறதும் கரெக்டாக ரன் ஆகிறதான்னு பார்க்குறது நம்மளோட வேலை. ஸோ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா சிஸ்டம் வந்து நமக்கு ரிவார்ட் பண்ணும், மார்க்கெட் வந்து நமக்கு ரிவார்ட் பண்ணும் என்ற மைண்ட் செட்டில் நம்ம வந்து கண்டிப்பாக அதை நம்பிக்கையிலே நம்ம போனோன்னா தான் நம்மளால் இந்த இதில் வந்து லாங் டேர்மில் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ வந்து லாங் டைம் சர்வைவ் ஆகிட்டு இருக்க ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, புதுசாக ப்ளோஅப் ஆகிற ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் வந்து அந்த மணியை ஹேண்டில் பண்ணுறதுல என்ன டிஃப்ரென்ஸ் வந்து 2 பேருக்குமே இருக்கும், அவங்க 2 பேரும் என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி கிளியராக ஐடியா சொல்லிடுங்க சார். ஸோ புதுசாக வரவங்களாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குமே நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரி இந்த பொசிஷன் சைஸிங் மணி மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அதாவது வந்து நம்ம சர்வைவல் தான் இதோட கேமே. நம்ம வந்து நெக்ஸ்ட் டே சர்வைவாக இருக்கணும், நெக்ஸ்ட் டே வந்து அதே பொசிஷன் நம்ம எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கணும், ஃபைனான்ஷியலி அஸ் வெல் அஸ் மென்டலி. ஸோ மென்டல் பீஸ் வேணும்னா நம்ம கண்டிப்பாக அண்டர் லெவரேஜாக இருக்கணும், கம்மி பொசிஷன்ஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், அடிக்குவேட் பொசிஷனில் ட்ரேட் பண்ணணும், கரெக்டான அளவில் நம்ம ட்ரேட் பண்ணணும். ரொம்பவே ஜாஸ்தியாக ட்ரேட் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாக ட்ரேட் பண்ணால் அதுக்கான ரிசல்ட்ஸும் நமக்கு வந்து பெருசாக தெரியாது. ஸோ கரெக்டான பொசிஷன்ஸில் நம்ம பொசிஷன் சைஸிங்கில் ட்ரேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது தான் வந்து முதல் குறிக்கோளாக இருக்கணும். எந்த வகையான ட்ரேடர்ஸாக இருந்தாலும். ஆல்ரெடி இப்போ ப்ளோன்னு சொல்கிறனால எனக்கு அதில் வர வார்த்தை என்னென்னா ஓவர் லெவரேஜாக இருப்பாங்க. இப்போது 20,000 30,000 அக்கௌண்ட்டில் வந்து 10,000 ரூபாய்க்கு ஆப்ஷன்ஸ் வாங்குறதோ இல்லை 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக்ஸ் வாங்கினாங்களோ அதில் ஒரு பெரிய லாஸ் வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% கேபிட்டல் அதில் காலி ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு
ட்ரேட்லையுமே நான் வந்து மேக்ஸிமம் 2 to 3% தான் ரிஸ்க் எடுக்கணும். இப்போ 1 லட்ச ரூபா வச்சுருக்காங்கன்னா அவங்க ஒரு ட்ரேடில் லாஸ் ஆகிறாங்கன்னா அது வந்து லாஸ் வந்து 2000-3000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அவங்க மார்க்கெட்டில் இருக்க முடியும், அடுத்தடுத்த ட்ரேடில் பண்ண முடியும், அடுத்தடுத்த ட்ரேடில் அவங்க சம்பாதிக்கிற பணம் கம்மியாக லூஸ் பண்ணுறதா வந்து நம்மளோட முதல் குறிக்கோளாக இருக்கணும். ஸோ அதுக்கு முக்கியமானது வந்து பொசிஷன் சைஸிங்கும் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் நம்ம அவங்க ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரமாக வந்து ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி ஒரு ட்ரேடர் வந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ட்ரேடர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் மணியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். மணியை கண்ட்ரோல் பண்ணால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும், ட்ரேடிங்கோட ரிசல்ட்டையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.